நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के बलि नाम को धन्यवाद हो। மீண்டும் ஒரு முறை நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனுக்கு மகிமையாக ஆராதனை செய்யும்படிக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்ததை எண்ணி நான் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். एक बार फिर परमेश्वर के भवन में आते हुए परमेश्वर के लिए एक महिमा की आराधना हम कराने के लिए प्रभु ने जो अनुग्रह किया इसे स्मरण करते हुए परमेश्वर को धन्यवाद। இந்நேரம் மட்டும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். ये आपके इस समय तक हमारे लिए परमेश्वर काफी रहा। அவர் இருக்க போகிறதை எண்ணி நாம் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். भी वो परमेश्वर रहने वाले हैं इसीलिए प्रभु को இந்த धन्यवाद। தினத்திலே நாம் தியானிக்க வேண்டிய காரியங்களை இறைவன் தியானிக்கும்படிக்கு தம்முடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் நமக்கு தந்தருளி நம்மை நடத்துவாராக. आज के दिन जो वचन हम ध्यान करने वाले हैं उसी के जो अनुग्रह है और पवित्र आत्मा की मदद हमें मिलने के लिए प्रभु अनुग्रह करे। தேவனிடத்து சேருகிறதை குறித்து நாம் தியானிப்போம். परमेश्वर के करीब जाना, ஆண்டவரிடத்தில் சேருகிறதை குறித்து சங்கீத புத்தகங்களிலே அழகாக தாவீதும் பல பரிசுத்தவான்களும் அவர்கள் எழுதியுள்ளார்கள். परमेश्वर के करीब में जो जा रहे हैं उसके बारे में भजन संगीत वाला और कई पवित्र लोग ने लिखा है। நான் எதற்கு ஜெபம் என்று நான் சொல்லாமல் இருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். हम क्यों प्रार्थना நினைத்துக் கொள்கிறார்கள் ஜெபம் பண்ணுகிறதுனால தான் ஆண்டவரிடத்தில் சேருகிறது என்பதாகும் என்று. सब लोग के सोच विचार यही है कि जो प्रार्थना தவறான போதனைகள் அதாவது பெற்றிருக்கிறதுனால தான் மனிதர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் தவறாக சகல காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். ये गलत जो शिक्षा हम पाए हैं इसलिए मसीहा लोग हम इसके बारे में हम समझ जाने की गलत बात हम समझे हैं। எல்லா ரட்சிக்கப்பட்டவர்களும் जो भी उद्धार पाए हैं ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். நாம் हम परमेश्वर के साथ ही रहते हैं। ஆண்டவர் தூரமாக சென்று விட்டார், பிரார்த்தனைனாலே நாம் அவர்கிட்ட போகிறது அது பிரார்த்தனை அல்ல. परमेश्वर दूर चला गया है, प्रार्थना के साथ हम उसके करीब जाना वो प्रार्थना नहीं है। மனிதர்கள் மனிதீக வாயிலாகத்தான் இறைவனை குறித்து அறிந்திருக்கிறார்கள். இறைவனுடைய சிந்தனையை அறியாமல் போதகர்கள் போதித்தது நிமித்தம் உண்டான தவறாகும். जो अनेक लोग मानव रीति के ओर से जो समझाया गया केवल उन्हीं को जानते हैं, लेकिन परमेश्वर को पहचानने की इच्छा से वो नहीं समझ पाया है। ஆண்டவரிடத்தில் சேருகிறது परमेश्वर के पास करीब जाना, ஆண்டவரோடு இருப்பதாகும். जो परमेश्वर के साथ रहना, ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பது ஆண்டவரோடு சேர்கிறதாகும். जो परमेश्वर के साथ जो मिलकर रहना, परमेश्वर के करीब पहुंचना। பாருங்க சங்கீத புத்தகம் 24ஆம் அதிகாரம் भजन संगीत 24वां अध्याय 3வது வாக்கியத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். तीसरा जो वचन को कोई उठ के उच्च सबसे पढ़िएगा। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான் என்று இங்கே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. यहोवा के पर्वत पर कौन चढ़ सकता है और उसके जो पवित्र स्थान में कौन खड़ा हो सकता है करके यहाँ लिखा। யார் ஏறுவான் யார் தரித்திருப்பான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कौन चढ़ सकता है और कौन उसमें पहुंचेगा करके लिखा है। ஏறுவது நிற்பது அங்கே வாசம் பண்ணுகிறதை குறித்து பல காரியங்கள் சங்கீத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. चढ़ना जो स्थिर रहना और उधर निवास करने के बारे में भजन संगीत में बहुत सारा लिखा हुआ है। சங்கீத புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே भजन संगीत 15वां अध्याय में 1வது வாக்கியத்திலே யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே தங்கி இருப்பான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर जो पहले वचन में यह लिखा है कि जो परमेश्वर के तंबू में कौन रहेगा करके। இறைவனோடு இருப்பதை குறித்து இறைவனோடு சேர்கிறதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के साथ जो रहना वही परमेश्वर के करीब पहुंचने के बारे में लिखा है। பாருங்கள் மற்ற மதஸ்தர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், देखिए बाकी धर्मवासियों और हमारे क्या फर्क है। அவர்கள் கொட்டடித்து கூச்சலிட்டு தங்களுடைய சுவாமிகளை அவர்கள் வரவழைக்கிறார்கள். बजाते हुए चिल्लाते हुए अपने भगवान को वो लोग बुलाते हैं। கிறிஸ்தவர்கள் நம்ம கொட்டடிச்சு அதாவது சத்தம் போட்டு அதாவது ஆண்டவரை வரவழைக்க வேண்டிய தேவையில்லை. मसीहा लोग हम जो ढोल बजाकर और चिल्लाकर परमेश्वर को ले आना कोई बात नहीं है। நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்கள் என்றால், अगर आप परमेश्वर के साथ रहते हैं நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக நித்தம் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और जो निरंतर प्रतिदिन प्रार्थना करो करके लिखा है। அந்த சமயத்திலே தான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வருவார். அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஓடி விடுவார். நம்ம எங்கேயோ ஓடிட்டு
பிறகு அதனை ஞாபகம் வந்திருந்தா அதனை ஆண்டவரை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு இது ஜெபம் அல்ல. उसी समय ही परमेश्वर आएगा, बाकी समय वो भाग जाएगा। बाद में जब हमारी जरूरत हो हम बुला लेंगे। ये बात யார் नहीं है। ஏறுவான், யாரு நிற்பான், யாரு தங்கி இருப்பான். कौन उसमें चढ़ेगा, कौन खड़ा रहेगा, कौन स्थिर रहेगा। ஒரு மெய் கிறிஸ்தவன் एक सच्चाई मसीह ஆண்டவரிடத்தில் சேர்கிறதை குறித்து परमेश्वर के पास जो करीब आने के बारे में பலப்பாடானது நமக்கு மிக நன்றாக நமக்கு போதிக்கிறதாக और இருக்கிறது. जो छात्र जो हमारे लिए अच्छे सिखाती है। பழைய ஏற்பாடு நமக்கு என்ன போதிக்கிறது என்றால் पुराना नियम हमें क्या सिखाता है। பல திருஷ்டாந்தங்கள் மூலமாக ஒரு உண்மை வரப்போகிறது. உண்மை நிலைக்குள்ளாக இருப்பவர்கள் அவர்கள் என் நிலையிலே இருப்பார்கள் என்ற காரியத்தை பழைய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறதாக जो இருக்கிறது. दृष्टांत एक सच्चाई स्थिति के अंदर जो आने के विषय में पुराने नियम हमें बताती है। நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். एक सवाल पूछा था। மோசேக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியம் मूसा को நான் जो இந்த தினத்திலே உங்களுக்கு விளக்குகிறேன். मूसा को जो कार्य जो மோசே लेके आए, இறைவனோட பேசுகிறவராக இருந்தார். எல்லாமே எல்லாருக்கும் ஆண்டவர் காண்பிக்க மாட்டாரு. जो मूसा जो परमेश्वर के साथ बात कर रहा था, लेकिन सबको सब बात परमेश्वर नहीं பரலோகத்திலே बताएगा। உனக்கு காண்பிக்கப்பட்டது பிரகாரம் நீ பூலோகத்திலே செய்வாயாக. जो स्वर्ग में जो आदर्श तुझे दिखाया गया उसी हिसाब से पृथ्वी पे करना। பரலோகத்திலே நிகழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும்படிக்கு மோசேக்கு கட்டளையிடவில்லை. जो स्वर्ग में जो कार्य हो रहा था उसे देखकर ये इसे करने के लिए मूसा को आज्ञा नहीं दिया। தூதர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? तो क्या किए थे? ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதாவது பாட்டு படிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. परमेश्वर की महिमा करते गीत गा रहे थे वो। மோசேக்கு ஆண்டவர் சங்கீதங்கள் தேவனை குறித்துள்ள புகழ்ச்சியான பாடல்களை பாடும்படிக்கு மோசேக்கு கட்டளையிடவில்லை. मूसा को यह आज्ञा नहीं दिया कि जो परमेश्वर की जो सम्मान कहने के हिसाब से गीत गाने के लिए। செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். जो लाल समुद्र का पार हुआ, மிரியாம் இறைவனை புகழ்ந்து பாடினாள். मिरियाम जो परमेश्वर के गीत गा रहे थे, ஆனால் ஆண்டவருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே लेकिन जो परमेश्वर के उस मिलाप वाले ஆசாரியர்கள் तंबू पे இறைவனை புகழ்ந்து பாடும்படிக்கு உள்ள காரியத்தை ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கவில்லை. याजकों ने वो लोग जो परमेश्वर के गीत गाने के वो बात उनको नहीं बताया। பலியிடும்படிக்கு பலிமுறைகளும் जो बलि देने के लिए बलि की नियम, இந்த காரியங்களை மாத்திரம் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நடைபெற வேண்டும் என்ற காரியத்தை மாத்திரம் மோசேக்கு ஆண்டவர் காண்பித்தார். केवल इसी कार्य जो उस मिलाप वाले तंबू में होना चाहिए करके परमेश्वर ने बताया। இறைவனை புகழ்ந்து ஆராதனை செய்கிறதிலே தாளங்களை அடைத்து கைகளை தட்டி இறைவனை குதித்து ஆடி பாடும்படிக்கு இந்த வெளிப்பாடு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். जो परमेश्वर को गीत गाते हुए जो सांझ बजाते हुए उसको जो से गीत गाने के लिए ये जो नियम दाऊद को सिखाया। அவர் ஆசாரியர்களை அவர் ஏற்படுத்தினார் याजकों को இறைவனை புகழ்ந்து பாடும்படிக்கு. जो परमेश्वर के गीत गाने के लिए। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। எரிகோ பட்டணத்தை வீழ்த்தும்படிக்கு एरिगो जो नगर को गिराने के लिए பூரிகைகளை ஊதல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். दुर्गा फूकने के लिए जो परमेश्वर ने कहा है। ஆரவாரிக்கிறோம் தான் சொன்னார் தவிர जो இறைவனை பாடி ஆராதித்து கொண்டாட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. परमेश्वर की जो जयकार करते हुए उसके आराधना करने के लिए उधर नहीं कहा। தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்வது இல்லை. जो परमेश्वर के जो व्यक्ति हो हर बात प्रभु नहीं बताता है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இங்கே பாருங்கள், சங்கீத புத்தகம் ஆனது यहाँ देखिए भजन संगीत जो है, தாவீது காலத்துக்கு பின்பதாக दाऊद के समय के बाद இந்நாள் மட்டும் आज के ये दिन तक இறைவனுடைய சபையிலும் जो परमेश्वर के मंडली पे யூத ஜெப ஆலயங்களிலும் यहूदी की जो प्रार्थना के मंदिरों में இறைவனை புகழுகிற காரியம் நிகழ்ந்தன. गीत गाकर परमेश्वर की जो कीर्ति करने का गान गाए हैं। தாவீதின் காலம் வரை दाऊद के समय तक இறைவனை பாடி ஆராதித்த காரியம் அங்கே இல்லை. परमेश्वर के गीत गाकर जो आराधना किया है वो இதை कार्य தேவனுடைய नहीं है। ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छे से இறைவன் समझना। தம்முடைய சித்தத்தை காலாகாலங்களிலும் மனிதர்களை மூலமாக அவர் நடப்பிக்கிறார். परमेश्वर अपनी इच्छा को समय समय पर इंसान के द्वारा कराता அது है। அவருக்கு சொல்லவில்லை, இவருக்கு எப்படி சொன்னார் என்று கேட்க கூடாது. और उनको तो नहीं बोला, इनको क्यों बताया करके नहीं बोला। ஆண்டவன் தம்முடைய சித்தத்தை காலாகாலங்களிலும் அவர் வெளிப்படுத்தி அவர் நடத்தி வருகிறார். परमेश्वर अपनी इच्छा को समय समय पर प्रकट
प्रकट करके चलाकर யார் लौटते हैं। கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், அதிலே நிலைத்திருப்பான், தங்கி இருப்பான். कौन परमेश्वर के पर्वत पर चढ़ेगा और उसमें स्थिर रहेगा और उसमें रहेगा। இந்த சங்கீத புத்தகத்திலே इस भजन संगीत में 15 சங்கீதங்கள் जो 15 संगीत தேவாலயத்துக்கு கடந்து வருகிறவர்கள் அவர்கள் ஏறி செல்லும் போது जो परमेश्वर के जो मंदिर में जो आते हैं वो लोग जब चढ़कर இறைவனுடைய जाएंगे, சன்னிதானத்திலே அவர்கள் கூடி வரும்படிக்கு परमेश्वर के चरण पे वे लोग इकट्ठा होकर आने के लिए எல்லாரும் தேவஜனங்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிற விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் யாவரும் जो भी खतना किया गया है वो सब लोग அவர்கள் வருடத்திலே 3 முறை அவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து சேர வேண்டும் என்று கட்டளை உண்டாயிருந்தது. साल में 3 बार जरूर प्रभु के चरण पे आना चाहिए करके आज्ञा दिया गया। ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்றும் एक तो जो अखमेरी रोटी की समय வாரக பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. जो पर्वत करके जो व्रत करके जो बोलते हैं, அதன் பின்பதாக उसके बाद கூடார பண்டிகை என்று ஆசரிக்கும் போது तंबू के त्योहार करके जब मनाते हैं, உலகத்திலே சிதறி இருக்கும் மக்கள் எல்லாரும் அவர்கள் எருசலேமுக்கு அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று மோசேனாலே கட்டளை உண்டாயிருந்தது. दुनिया के अंदर जितना भी तिधर बिधर हुआ वो लोगों सब यरूशलेम में इकट्ठा होना चाहिए करके அப்பொழுது தாவீது तब दाऊद ने இந்த பயணத்திலே வந்தவர்கள் इस यात्रा पे जो भी இந்த आए, யாத்திரை செய்து தூர தேசத்திலே இருந்து வந்து யாத்திரை செய்து வந்தவர்கள் दूर देश से जो यात्रा करके आए थे, எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் ஏறி செல்ல வேண்டும். यरूशलेम जो मंदिर में चढ़कर जाना चाहिए। ஏறி செல்லும் போது जब चढ़कर जाते हैं, அவர்கள் இந்த சங்கீதங்களை அவர்கள் வாசித்து इस भजन संगीत को पढ़ते தேவனை துதித்து ஆராதித்து परमेश्वर को स्तुति करके आराधना करके வாத்தியத்தோட தேவாலயத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று साज बजाते हुए जो प्रभु के भवन में प्रवेश करना அவர்களுக்கு चाहिए, சங்கீதத்தை அந்த சங்கீதத்தை அவர் எழுதினார். उनके लिए वो भजन संगीत को लिखा है। சங்கீதம் 120 இருந்து 134வது சங்கீதம் வரை 15 சங்கீதத்தை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒப்புவித்தார். भजन संगीत 120 से लेकर 134 तक 15 संगीत को उन्होंने लिखकर इसलिए को दिया। சில வேத பண்டிதர்கள் कुछ जो शास्त्रियों அந்நாளிலே அவர் எதற்கு 15 சங்கீதத்தை அவர் எழுதி இஸ்ரவேலர்கள் இதை பாடலோட மேலதாளத்தோட தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு எழுதி கொடுத்தார் என்று தாவீது இதை நினைத்து எழுதியிருப்பாரோ என்று அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். शास्त्रियों ने एक बात कहा कि क्यों ये भजन संगीत इतना 15 भजन संगीत को और पढ़ते हुए गान गाना चाहिए करके क्यों दाऊद को எருசலேமுக்கு ஏறி செல்லும்படிக்கு அந்த மலையிலே 15 படிகள் இருந்ததென்றும் जो यरूशलेम में चढ़कर जाने के लिए वो चट्टान पर 15 सीढ़ी रहा, அதற்கு இந்த 15 சங்கீதத்தையும் எழுதி கொடுத்திருப்பார் என்று அவர்கள் ஒரு கருத்து சொல்லி हो இருக்கிறார்கள். सके ये 15 संगीत उसी के लिए लिख के दिया होगा। புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, अखमेरी रोटी की ஜனங்கள் கூடி வரும் வார பண்டிகை, लोगों ने इकट्ठा होकर जो सप्ताह के त्योहार கூடார பண்டிகை என்று அவர்கள் கண்டிப்பாக அங்கு எருசலேமிலே கடந்து வர வேண்டும். वो जो तंबू के त्योहार जो मनाते हैं उस समय जरूर वे लोग यरूशलेम में आना चाहिए। இதன் அடிப்படையிலே தான் इसी के नेम पर 10 அதிகாரம் 25வது ஒரு சிலர்கள் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று அந்த அர்த்தத்தோட அவர் எழுதியிருக்கிறார். इब्रानियन 10:25 में जो कुछ लोग जो सभा इकट्ठा होता है आता है उसे छोड़ देते हैं, उसी हिसाब से तुम नहीं छोड़ना चाहिए। ஏன் கூடி வர வேண்டும்? क्यों इकट्ठा होकर आना? ஜனங்கள் பல விதமான காரியங்களுக்காக அவர்கள் அங்கே இங்கும் சென்றிருப்பார்கள். आज जो कई कार्य के लिए उधर इधर गए होंगे, வியாபாரத்துக்காக கடந்து धंधा சென்றிருப்பார்கள். के लिए தூர தூரமாக பல காரியங்கள் நிகழ்த்தும்படிக்கு கடந்து दूर दूर சென்றிருப்பார்கள். में कई कार्य करने के लिए गया होंगे। அவர்கள் இந்த சமயத்திலே அவர்கள் கடந்து வந்து நிற்க வேண்டும் தேவனுடைய சன்னிதானத்திலே. इस समय पे वे लोग आके जो प्रभु के चरण पे खड़ा होना है। நியாயப்பிரமாணத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? व्यवस्था में क्या लिखा அப்படி है? ஒருவன் கடந்து வந்து நிற்காவிட்டால் अगर कोई आकर खड़ा தன் होकर ஜனத்திலே இருந்து அவன் அறுப்புண்டு போவான் என்று अपने எழுதப்பட்டிருக்கிறது. प्रजा से वो हटाया जाएगा करके लिखा है। தேவ தண்டனை அவனுக்கு உண்டாகும் प्रभु என்றும், के दंड उनको होगा, அல்லது அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. या तो उनको पथरवा करके मार देना चाहिए।
है। பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு கடினமான சட்டங்கள் இருந்தது. पुराना नियम में उतना कठिन कानून था। வாரத்தின் முதல் நாள் கூடி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். सप्ताह का पहला दिन इकट्ठा होकर आना चाहिए சங்கீதம் करके। 120 இருந்து 134 வரை भजन संगीत 120 से 134 तक மூன்று காரியங்களை மாற்று நான் சுருக்கி உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்ல केवल இருக்கிறேன். 3 कार्य को रखकर मैं आपके मध्य में कहना चाहता हूँ। அவர்கள் அணுகுன அணுகுமுறை, आज जो प्रतिदिन उनकी जो संगति, ஆண்டவரிடத்தில் அவர்கள் எப்படி அணுகுகிறதற்காக அவர் எத்தனித்தார்கள். परमेश्वर के पास करीब आने के लिए कैसे वे लोग कोशिश किया है। சங்கீதம் 124 1 இருந்து 8 வரை भजन संगीत 124 की 1 से 8 तक அவர்கள் வேலோ. ஆண்டவருடைய ரட்சிப்பை और जो परमेश्वर के उद्धार को அவர்கள் எண்ணி वे लोग समझ कर அவர்கள் ஆண்டவரிடத்தில் சேரும்படிக்கு கடந்து சென்றார்கள். वे लोग परमेश्वर के पास पहुंचने के लिए जाए हैं। ஆண்டவருடைய பராமரிப்பு திட்டத்திற்கு உட்பட்டு परमेश्वर की उस सुरक्षा की योजना के अंदर பாருங்கள், அவர்களுடைய பல்களுக்கு நாங்கள் இரையாகாமல் और उनकी जो दांतों के लिए हम कभी नहीं पिसे हैं। என்று வேடனின் கண்ணிக்கு தப்புனதை போல் शिकार के उस जाल के जैसे हम छूट गए हैं। நாங்கள் எந்த தேசத்துக்கு கடந்து சென்றோம் அந்த தேசத்திலே நாங்கள் வசித்து அந்த தேசத்தின் கண்ணிலே நாங்கள் சிக்காமல் जो देश में हम गए थे उस देश के अंदर हम फंसने बिना வேடனின் கண்ணிக்கு நாங்கள் தப்புனதை போல் जैसे जो शिकार का जो जाल से நீர் फंसते எங்களை हैं அருமையாக இங்கே கால்நடையாக எங்களை அழைத்து வந்து और बहुत अच्छे से चलाकर यहाँ ले आकर தம்முடைய திரு ஆலயத்திலே अपने पवित्र मंदिर எங்களை में சேர்த்தீர் என்ற மனபாவத்தோடு அவர்கள் கடந்து வந்தார்கள். हमें पहुंचाया करके उस मन भावना के साथ आए हैं। தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற யாவரும் जो प्रभु के मन में जो भी आते हैं இவர்களை போல் நாம் கடந்து வர வேண்டும். इसके யார் सम- இறைவனுடைய பர்வதத்திலே ஏறுவான், इसके समान हम आना चाहिए। कौन परमेश्वर के पर्वत पर चढ़ेगा? நிலைத்து இருப்பான், जो सिर रहेगा அவன் தங்கி இருப்பான். वो रहेंगे उधर। இங்கே பாருங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பு வானத்தையும் பூமியும் படைத்தவர்களுடைய கரத்திலிருந்து எமக்கு ரட்சிப்பு வருகிறது என்று 8வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. आकाश और पृथ्वी को जो परमेश्वर ने रचाया है उसमें से हमारी सहायता होती है। 124 8வது வாக்கியத்திலே 124 8 में வானத்தையும் பூமியும் படைத்தவர் जो आकाश और पृथ्वी को जो बनाया है அவரிடத்தில் எங்களுக்கு இருந்து எங்களுக்கு சகாயம் வருகிறது. उनमें से हमें सहायता मिलती है। நாங்கள் தப்பித்தோம், हम बच गए हैं। தப்பித்து இறைவனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் வருகிறோம். बचकर जो प्रभु के भवन में हम आते हैं। ஆராவரித்து இறைவனுடைய சன்னிதானத்திலே அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. ऐसा वो लोग जय जयकार करते हुए परमेश्वर के चरण पे आए थे। 131 131 1 3 வரை 1 से 3 तक அவர்கள் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் இருந்து ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் கடந்து வந்தார்கள். देखिए परमेश्वर के बाद बहुत गहराई भरोसे के साथ आए थे। ஒரு சிறு பிள்ளையானது தன் தாய் இடத்தில் இருந்து அதாவது அதனுடைய கரத்திலே எப்படி அமர்ந்து இருக்கிறதோ जैसे एक बालक कैसे अपने माता की गोद में बैठा रहता है அப்படியே 3வது வாக்கியத்தில் எழுதப்பட்ட இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. और जो तीसरा वचन में यह लिखा है इस्राएल இது जो முதல் परमेश्वर को भरोसा என்றென்றைக்கும் करे। நம்பி இருப்பதாக என்று நம்பிக்கையோடு அவர்கள் ஆராவரித்து கடந்து வந்தார். அவர்களுடைய அணுகுமுறை அப்படி இருந்தது. सदा काल के लिए सिर रहे करके उनकी जो भरोसे के साथ आए थे। இந்த மக்கள் ये लोग இறைவனுடைய ஆலயத்தில் இறைவனோடு சேரும்படிக்கு அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்று जो परमेश्वर के भवन में रहकर जो परमेश्वर से भेंट करने के लिए उनके साथ हाय அவர்கள் करके ஆராவரிக்கும் போது जब उन लोग जय जयकार करें 128 1 இருந்து 6 வரை நீங்கள் வாசித்தால் 128 1 से लेकर 6 तक पढ़ेंगे तो பாருங்கள், இங்கே தேவனுக்கு பயந்தவர்கள், यहाँ पर देखिए जो परमेश्वर का भाई मानने वालों அவர்கள் उन लोग இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். परमेश्वर के जो आशीष को पाते हुए बड़ी खुशी के साथ आते हैं। இறைவன் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் परमेश्वर என்றும் अपने लोगों को आशीष करते हैं।
மனைவியை ஆசீர்வதிக்கிறார் என்றும் पत्नी को भी பிள்ளைகளை தருகிறார் என்றும் बच्चे लोग को देते हैं। சியோன்ல இருந்து இறைவன் எம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் सिय्योन से परमेश्वर हमें आशीष करेंगे करके எருசலேமில் அதுடைய ப்ராஸ்பெரிட்டி அதுடைய வளர்ச்சியை காணுவார்கள் என்றும் यरूशलेम के बढ़त को वे लोग देखेंगे करके ஜீவநாள்கள் முழுவதும் ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பார் என்ற மனோபாவத்தோடு அவர்கள் கடந்து வந்தார்கள் जीवन पर परमेश्वर मुझे आशीष करेंगे करके इसी मन भावना के साथ वे लोग आए थे। நன்றாக நம்முடைய அணுகுமுறை தேவாலயத்துக்கு வரும்போது जब हम परमेश्वर के भवन में आते हैं தேவனோடு நாம் இருக்கிறோம் என்று और जो परमेश्वर के साथ हम रहते தேவன் हैं எம்மை करके பராமரித்தார் என்றும் जो परमेश्वर हमें संभालेंगे முழு நம்பிக்கையோடு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வர வேண்டும் என்று पूरी भरोसे के साथ प्रभु के चरण पे हम आना चाहिए। போன வாரம் முழுவதும் ஆண்டு முழுவதும் நம்ம இம்மற்றும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்ற மனோபாவத்தோடு வர வேண்டும்। पिछली साल से लेकर अब तक हमें भी और हमारे परिवार को भी आशीष करते हैं करके इसी मन भावना के साथ आना चाहिए। தேவனை நம்பி परमेश्वर के ऊपर भरोसा करके தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம்। परमेश्वर के उद्धार को हम पाए हैं। தேவனுடைய கண்ணிக்கு நாம் தப்பினவர்களாக जो उस शिकार के वो जाल से बच गए, சாத்தானுடைய கண்ணிக்கு நாம் தப்பினோம்। शैतान के जाल से बच गए हैं। எல்லா காரியத்திலும் இருந்தோம் हर कार्य से பலவிதமான சோதனைகளில் இருந்து நாம் தப்பினோம்। नाना प्रकार के जो परीक्षा से 124:4-5 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது 124:4-5 में लिखा है, உயிரோடு நாம் விழுங்கி போடும்படிக்கு और हमें पूरा कच्चा खा लेने के लिए சத்ருவானவன் நமக்கு விரோதமாக மனிதர்களை ஏவி விட்டதை शत्रु हमारे विरोध में जो इंसान को छिड़ाया है, எல்லாம் நினைத்து ये सब स्मरण करके ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிறவர்கள் जो प्रभु के चरण पे आते हैं, தேவன் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே இருக்கிறார்। जो परमेश्वर अपने पवित्र पर्वत पे है, அவர் பரலோகத்திலே वो இருக்கிறார்। स्वर्ग में है, சியோன்ல இருந்து தம் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார்। सिय्योन से अपने लोगों को वो आशीष करेंगे। வாரத்தின் முதலாவது நாள் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம்। सप्ताह के पहला दिन अब हम आए हैं। இறைவன் நம்மை பராமரித்ததும் जो परमेश्वर हमें जो संभाला है, இறைவன் மேல் முழு நம்பிக்கையோடு परमेश्वर के ऊपर पूरी भरोसा, இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார், இனிமேலும் ஆசீர்வதிக்க போகிறார் என்ற மனோபாவத்தோடு நாம் வந்திருக்க வேண்டும்। परमेश्वर हमें आशीष किया, आपके आगे के लिए भी आशीष करेंगे करके उसी मन भावना के साथ हम आना है। இரண்டாவது दूसरी बात, நம்முடைய அணுகுமுறை இப்படி இருக்க வேண்டும்। हमारी जो निकट இரண்டாவது நம்முடைய மனப்பாங்கானது जो हमारी जो मन भावना, இந்த மக்கள் எப்படி அவர்களுடைய மனப்பாங்கானது இருந்தது, ये लोगों के मन भावना कैसे रहा, அவர்களுடைய அப்ரோச் அவர்கள் எப்படி அப்ரோச் பண்ணார்கள், जो कैसे उन लोगों उसके बराबर किया இரண்டாவது है, அவர்களுடைய ஆட்டிட்யூட் என்று சொல்லப்படுகிறது। और दूसरा जो उसकी जो एक्टिविटी, ஆட்டிட்யூட் என்று சொல்லப்படுகிறது। இப்போ பாருங்க, நீங்க இருக்கிறீங்க, என்ன சந்திக்கிறீங்க, இல்லை நான் உங்களை சந்திக்கிறேன், நம்ம வந்து ரெண்டு பேரும் வாழ்த்தல் சொல்லுகிறோம்। और अब मान लीजिए आप उससे भेंट करते हैं, मैं आपसे भेंट करता हूँ, தோத்திரம் எப்பா சோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம்। ऐसे हम एक दूसरे का जो सोत्रम करके बोलते हैं। இதெல்லாம் நாம் வந்து ஒருவரை நாம் அவர்களை கனப்படுத்துகிறோம்। ये सब एक दूसरे के आदर करने की ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பை இப்பொழுது தந்திருக்கிறார்। परमेश्वर उससे भेंट करने के लिए एक मौका हमें दिया है। இது ஒரு மனப்பாங்காகும்। एक मन நல்ல மனது இல்லாம இருந்தா अच्छे मन ஒருத்தருக்கு சோத்திரம் சொல்ல மாட்டோம்। किसी को सोत्रम नहीं ஒரு कहेंगे। டென்ஷன்ல இருக்கிறாரு, இப்போ कुछ टेंशन में रहते हैं, கடிச்சு பச்சித்துருவாரு, वो कहीं कच्चा खा लेगा करके அப்படியே ஒதுங்கி போயிருவோம்। ऐसा हम अलग होकर चले जाएंगे। ஆண்டவரிடத்தில் வரும்போது जब परमेश्वर के पास आते हैं, நம்முடைய மனப்பாங்கானது எப்படி இருக்க வேண்டும், हमारी जो मन भावना कैसी होना चाहिए। 120 இருந்து 134 வரை சில காரியங்களை எடுத்து நான் எழுதினேன்। 120 से 134 तक மறுபடியும் நான் படிக்கும்போது बार जब आप पढ़ा, ஒரு 7 காரியங்கள் இதிலே அமைந்திருக்கிறது। 7 बात इसमें है। ஒன்று, அவர்கள் இறைவனை கனப்படுத்தி வந்தார்கள்। एक तो बात परमेश्वर को वे लोग
आदर करते थे 121 121 ஒன்றாவது வசனமும் पहली वचन 123 ஒன்றாவது வசனத்தையும் வாசிக்கலாம் 123 के पहले वचन के पढ़ இறைவனை கனப்படுத்தி அவர்கள் ஏறி வந்தார்கள் सकते। परमेश्वर के जो आदर करते हुए वहां चढ़कर आया है। இறைவனை கனப்படுத்தி வருகிறவர்கள் जो परमेश्वर का आदर करके जो आते हैं, இறைவனை கனப்படுத்துகிறவர்களை जो परमेश्वर के जो आदर करते हैं, கனமாக எண்ணுவார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் वे लोग को आदर समझेंगे, அது இறைவனை அறியாதவர்களாக இருக்கட்டும் चाहे प्रभु के अनजान हो, அவர்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே வந்து प्रभु के चरण पे आते हैं। இயேசுவே ஜீசஸ் என்று அவர்கள் சொல்லும்போது और जो यीशु करके जब कहते हैं, இயேசுவை கனப்படுத்துகிறார்கள் यीशु को आदर करते நம்மோட हैं, சேர்ந்து அவர்கள் கனப்படுத்துவது நிமித்தம் उसके साथ मिलकर आदर அவர்களை करते हैं। ரட்சிப்பிலே इसलिए நடத்துகிறது மிகவும் லகுவான காரியம் उनको उद्धार में जो ले आना बड़ी हल्की सी बात है, நன்றாக புரிந்துக்காங்க अच्छे से समझ இங்க लो। பாருங்கள் 121 1 123 1 வாசிங்க 121 की पहली वचन 123 की पहली वचन। எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எனக்கு ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, பரலோகத்திலே வாசமாக இருப்பவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்தில் என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். அவர்கள் ஏறி வந்தது தேவாலயத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும்படிக்கு ஏறி வந்தார்கள். அவருடைய திரு ஆலயத்துக்கு வருகிறவர்கள் जो परमेश्वर के पवित्र मंदिर में जो आते हैं, திரு ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார். और जो ये पवित्र इनके मंदिर में बंद प्रभु है, है। यहाँ पर आने के बाद அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? वो लोग क्या करना है? பரலோகத்தில் இருக்கிற இறைவனிடத்தில் உங்களுடைய மன கண்களை அங்கே வைக்க வேண்டும். स्वर्ग में जो परमेश्वर है, आपके जो मन की आंखें वहां அவர்கள் लगाना। இறைவனை கனப்படுத்தி வந்தார்கள். वे लोग जो परमेश्वर के आदर करते थे, இறைவனை கனப்படுத்துகிறவர்களை அவர்கள் கனப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு கனத்தை செலுத்தினார்கள். जो परमेश्वर के जो आदर करते हैं, वो जो उनके साथ मिलकर ये लोग भी आदर किया। இரண்டாவது இந்த மக்கள் और दूसरा ये लोग அவர்கள் இறைவனை புகழ்ந்தார்கள். ये लोग जो परमेश्वर के कीर्ति किया है। 134 மூன்றாவது வாக்கியத்தை வாசியுங்கள். 134 की तीसरा वचन को पढ़िएगा। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 128 5 यहोवा जो आकाश और पृथ्वी की करता है, वह सियोन से तुझे आशीष देगा। கர்த்தர் பரலோகத்திலே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். जो परमे நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் திருச்சபையின் வாழ்வை நீ காண்பாய். स्वर्ग से परमेश्वर तुझे आशीष करेगा, अपने जीवन पर तुम उसके जीते हुए देखेगा। 124 8 வாசிக்கலாம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சகாயம் நாமத்தில் அங்கே இருந்து என்னுடைய கண்களை நாம் அங்கே வைக்கும்போது यहोवा जो आकाश और पृथ्वी की करता है, हमारी जो सहायता उसी के ओर से होती है। இங்கே தேவாலயத்துக்கு கடந்து வந்திருக்கிற யாராக இருக்கட்டும், यहाँ जो भवन में जो भी आए हैं, உங்களுடைய கண்கள் அங்கே இருக்க வேண்டும். आपकी जो आंखें उधर रहना அங்கே है, இருந்து உங்களுக்கு சகாயம் வருகிறதாக இருக்கிறது. वहाँ से आपको सहायता मिलती அங்கே है, இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் वहाँ வருகிறதாக से இருக்கிறது. आपको आशीष मिलता है। அங்கே இருந்து ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, वहाँ से केवल आशीष அவர் नहीं, நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறவராக இறைவன் காணப்படுகிறார். निश्चय रूप में तो आशीष ही रहेगा करके परमेश्वर आशीष करने वाला இறைவனை है। கனப்படுத்தி அவரை புகழ்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். परमेश्वर வந்தவர்கள். के जो आदर करके उसी के वेलू सम्मान कर रहे थे। 131 ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம். 131 की पहली அவர்கள் वचन को மனத்தாழ்மை உடையவர்களாக காணப்பட்டார்கள். मन- ஏறி வந்தவர்கள். मन में दीनता थे जो लोग वहां चढ़कर आए थे। கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பானதை அல்ல, நான் பெருமையானவன் அல்ல என்று அங்கே வந்தவர்கள் சொல்லுவார்கள். ஹalleluya! हालेलुया! ये यहोवा ना तो जो मेरा मन गर्व से और ना जो मेरी दृष्टि घमंड से भरी है। பாருங்கள், தேவனுடைய திருச்சபையிலே வந்து இறைவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், देखिए, प्रभु के जो पवित्र स्थान पर आकर जो प्रभु को आराधना करते हैं, ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், अगर कोई नबोध कहता है, ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், कोई अन्य भाषा बोलता है, பரிசுத்தாவியானவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் சகலத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். पवित्र आत्मा अपनी जो इच्छा के अनुसार हर बातों को बांट कर देता है। உன்னுடைய பக்தி விருத்திக்கு
அல்ல, तुम्हारे भक्ति की वृत्ति ஆ, के लिए பொதுவான नहीं। பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். जो भक्ति की बढ़त होने के लिए प्रभु वो कर रहा है। ஆ, நீ மேற்றுமை பாராட்டு உன்னை நீ உன்னனைப்படுத்தினால், अगर तू घर हो के अपने को आगे करे நீ வந்து துஷ்டன். तो दुष्ट है। ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். प्रभु के लोग बराबर समझ लो। இந்த மக்கள் இறைவனுடைய ஆலயத்துக்குள்ளாக அவர்கள் இறைவனை சேரும்படிக்கு கடந்து ये சென்றார்கள். लोग जो परमेश्वर के जो भवन के अंदर प्रभु से भेंट करने के लिए गए थे, இறைவனை கனப்படுத்தி அவரை புகழ்ந்தார்கள். परमेश्वर के जो आदर करके उनके सम्मान என்னுடைய किए। கண்களோ என்னுடைய மனமோகோ மேற்றுமையாக இல்லை என்று அவர்கள் தாழ்மையாக அவர்கள் கடந்து ना तो சென்றார்கள். मेरे मन ना तो जर मेरे आंख किया घर नहीं था करके लिखते हैं। அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். 125:5 வாசிக்கலாம். बहुत भरोसा के साथ वे लोग वहां पर गए थे। 125 की 5वां वचन भी। தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கோணலான வழிகளிலே சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் அக்கிரமக்காரர்களோடு, அதாவது நரகத்தோக்கு செல்கிறார்கள், அவர்களோடு போக விடுவார். இந்த கூட்டத்திலே வருகிறவர்கள் தான். और जो मुड़कर जो टेढ़े मार्ग में चलते हैं उसके यहोवा अनर्थकारियों के संग निकालता है। இஸ்ரவேலர்களுக்கோ என்றால் लेकिन इसराइलियों को மிகுந்த சமாதானம் உண்டாகும். इसराइलियों को बड़ी शांति मिली। என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கவனமாக கவனியுங்கள். मेरे जो प्रार्थना को நான் ध्यान दो। சொல்லுகிற ஒரு வார்த்தையும் இறைவனுடைய வசனத்தை அடிப்படையில் தான் நான் ஜெபம் செய்கிறேன். जो भी मैं एक एक बोलता हूँ परमेश्वर का ஒரு वचन के द्वारा। போதகனுடைய ஜெபமானது एक शिक्षक की திருச்சபைக்கு प्रार्थना முன்பதாக அவன் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. कलीसिया के सामने वो कैसे प्रार्थना இவன் करना வாயில चाहिए வந்தது करके। ஜெபம் பண்ணக்கூடாது. வாயில வந்தது ஜெபம் जैसे मुंह பண்ணக்கூடாது. में बकते हुए ये प्रार्थना नहीं होता है। இஸ்ரவேலர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. इसलिए उनको शांति हो जावे। இந்த துஷ்டர்களை நரகத்துக்கு நேராக அனுப்புவார். ये दुष्ट लोगों को नरक की ओर से भेजेंगे। இவர்களுடைய இருதயமானது இறைவனோட்டு தூரமாக இருக்கிறது. जिनकी जो मन परमेश्वर को छोड़कर दूर है। ஐந்தாவது पांचवी बात, இவர்கள் வந்து மிகவும் எதிர்பார்ப்போடு இவர்கள் இறைவனிடத்தில் சேர்ந்தார்கள். बड़ी आशा के साथ प्रभु के पास पहुंचे हैं लोग। 121 இரண்டாவது வாக்கியத்தை வாசிங்கள். 121 की दूसरी वचन को भी पढ़िएगा। வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். मुझे आज सहायता यहोवा की ओर से मिलती है जो आकाश और पृथ्वी की करता है। தேவனுடைய ஜனங்கள் प्रभु के लोग தேவனிடத்தில் சேரும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் प्रभु के पास आप निकट आने के लिए நம்முடைய இருதயமானது பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். हमारे जो मन जो स्वर्ग को ताक कर रहे हैं அங்கே இருந்து உதவி வருகிறது. वहां से सहायता मिलती அங்கிருந்து है। ஆசீர்வாதம் வருகிறது. वहां से आशीष होती है। அங்கிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நீ இருப்பாய் என்று ஆசீர்வாதம் ஆண்டவர் கூறுகிறார். वहां से तो आशीष ही रहेगा करके परमेश्वर आशीष कर देते இந்த हैं। எதிர்பார்ப்போடு அவர்கள் ஏறி சென்றார்கள். इसी आशा के साथ वे लोग चढ़कर गए हैं। ஆறாவது காரியம், छठी बात, சங்கீதம் 126 இரண்டாவது வாக்கியத்தை வாசிங்கள். 126 की दूसरा वचन को भी पढ़िएगा। அப்பொழுது நம்முடைய வாய் அப்பொழுது நமது வாய் நகைப்பினாலும் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய நாவானது ஆனந்த சத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நீங்கள் சுவிசேஷகர்களாக ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார் என்ற மனபாங்கத்தோடு அவர்கள் சேர்ந்தார்கள். तब हम आनंद से हंसते और जो जय जयकार करते लगेंगे जब जाति जाति के बीच में कहा जाता है कि जो यहोवा इनके साथ बड़े बड़े काम किए। ஜாதிகளிடத்தில் அவர்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். जो जातियों के बीच में वे लोग रह रहे थे। அவர்கள் பாத நடையாக அவர்கள் எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். वे लोग चलते हुए यरूशलेम में आए। மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடத்தில் அவர்கள் சேர்ந்தார்கள். आनंद और हंसते हुए प्रभु से पहुंचे। அவர்களுடைய வாயை களிப்பினாலே நிரப்பினார். उसके जो मुंह को मगन से भर दिया है। அவர்களுடைய நாவை उसके जीभ को தேவனை புகழும் புகழ்ச்சினாலே நிரப்பினார். जो परमेश्वर के सम्मान करने का कीर्ति ஜாதிகள் से மத்தியிலே
அவருடைய புகழ்ச்சியை சொல்லும்படிக்கு जो जातियों के मध्य में उसके कीर्ति करने வந்தவர்கள் के लिए இறைவனை ஆராதித்து जो आए जो प्रभु को आराधना இறைவனுடைய करके மகிழ்ச்சியை பெற்று परमेश्वर के आनंद को पाके ஜாதிகளுக்கு மறுபடியும் அவர்கள் தங்களுடைய வேலைக்காக அவர்கள் கடந்து சென்றார்கள் जातियों के बीच में फिर वे लोग अपने काम के लिए गए हैं திருச்சபையானது कलीसिया நாமோ வாரத்தின் முதல் நாள் கூடி வருகிறோம் सप्ताह का पहला दिन इकट्ठा होकर आते हैं கூடுகை நம்ம செய்கிறோம் आज जो हम इकट्ठा होते हैं இந்த கூடுகைக்கு பின்பதாக इस जो इकट्ठा के बाद இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் इस कार्य को मन में रख लो இறைவனுடைய வார்த்தை கேட்பது இறைவனை புகழ்கிறது जो परमेश्वर का वचन सुनना और उसके எந்த सम्मान करना காரணத்துக்காக கூடி வந்திருக்கிறோமோ அதுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது जो कारण के लिए इकट्ठा होकर आए हैं उसके आशीष ஒருவரை को पाना ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருக்கும் किसी को आशीष करना होगा சிலர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருப்பார்கள் कुछ लोग आशीष पाने के लिए भी आए நாம் होंगे எல்லாரும் சேர்ந்து அவர்களை हम ஆசீர்வதிக்கிறோம் सब मिलकर उनको आशीष करते எல்லாமே हैं இறைவனால் நமக்கு அருளப்படுகிறதாக सब कुछ இருக்கிறது. परमेश्वर से ही हमें मिलती है இந்த மகிழ்ச்சி இந்த களிப்பானது और इस जो आनंद और रहस இறைவன் நம்முடைய நாவை நிரப்ப வேண்டும் परमेश्वर अपने जीव को भरना எங்கேயும் நாம் கடந்த தேசங்களிலே आज जो हर जगह पे जाके देशों எல்லா को தேசத்தாரையும் நான் கண்டேன் सब देशवासियों को हमने எல்லா देखा தேசத்தார்கள் மத்தியிலும் அறிவிக்க வேண்டிய காரியம் நமக்கு இருக்கிறது सब देशवासियों के मध्य में நம் बताने के நாவை बाद ஆண்டவர் மகிழ்ச்சினாலும் களிப்பினாலும் நிரப்பும்படிக்கு हमारी जो जीव को आनंद और आशीष से அவருடைய भरने के लिए சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் उसके चरण पर हम आए மனோபாவத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம் इसी मन भावना के साथ हम आए அது हैं மாத்திரமல்ல केवल उतना नहीं ஏக ஐக்கியமாக இருக்கும்படிக்கு एक चित्त संगति होने के लिए கூடி வரும்படிக்கு ஆண்டவர் கட்டளை वे लोग इकट्ठा होने के लिए प्रभु आज्ञा दिया है 133 ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் 133 की पहली वचन को भी पढ़िएगा நம்முடைய மனோபாவமானது हमारी मन भावना எப்படி இருக்க வேண்டும் कैसी होना चाहिए இறைவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாக परमेश्वर के आदर புகழ்ந்துகிறவர்களாக सम्मान करना தாழ்மையுடையவர்களாக चिंता से மிகுந்த நம்பிக்கை बड़ी உடையவர்களாக आशा के साथ எதிர்பார்ப்போடையதாக आज जो आशा हो மகிழ்ச்சியுடையதாக आनंद के साथ ஏக ஐக்கியமுள்ளதாக அவர்கள் ஏகம் ஐக்கிய இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு நாமம் एक चित्त होकर एकता होना और इसराइल करके नाम கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நாமத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் मसीहा लोग करके एक नाम हम धरा है இந்த அடிப்படையில நாம் கூடி வந்திருக்கிறோம் इसी जो नेव पर हम इकट्ठा होकर आए हैं 31 101 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது எவ்வளவு நன்மையும் இன்பமானது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது देखिए क्या ही बली और जो मनोहर बात है कि जो भाई लोग आपस में मिले रहते हैं இந்த மனப்பாங்கானது इस मन भाव நாம் யாவரிடத்திலும் இருக்கிறதா हम सबके पास है क्या இறைவன் நம்மை போஷித்தார் जो परमेश्वर हमें पोषण किया है முழு நம்பிக்கையோடு पूरी भरोसा के இறைவன் साथ நம்மை ஆசீர்வதித்து நம்மை இம்மட்டும் நடத்தி வந்தார் மாத்திரமல்ல प्रभु आशीष करके अब तक हमें चलाए அவரை करके नहीं கனப்படுத்தி उसको आदर करते அவரை புகழ்ந்து उसको सम्मान करते தாழ்மையோடு दीनता के साथ மிகுந்த நம்பிக்கையோடு बड़ी आशा के साथ எதிர்பார்ப்போடு बड़ी चाह के साथ மகிழ்ச்சியோடு आनंद के साथ வேகமாக இந்த மனோபாவத்தோடு நாம் இந்த தினத்திலே கூடி एक வந்திருக்கிறோம் निश्चित होकर क्या इसी मन भावना के साथ आज के दिन हम आए हैं அப்படி நாம் கூடி வந்தோம் என்றால் ऐसी हम मिलकर आए तो மூன்றாவது காரியம் तीसरी बात 120 இருந்து 134 வரை 120 से 134 तक அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள் उन लोग प्रार्थना किए हैं இந்த சங்கீதங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க भजन संगीत को पढ़ो இந்த 15 சங்கீதத்துல 15 संगीत புலம்பல் இருக்காது यह जो विलाप नहीं रहेगा அவர்கள் வந்து அதாவது ஆண்டவர்கிட்ட புலம்புற காரியம் இங்க இருக்காது. परमेश्वर के बाद विलाप करने की बात नहीं होगा அங்கே வந்து இந்த காரியங்கள் எல்லாம் ये எழுதப்பட்டிருக்கு कार्य नहीं लिखा गया அங்கே அவர்களுடைய முறையிடுதல் वहाँ यह उनके कहना கிருபாசன தண்டையில நாம் சேருவது मिलाप वाले तंबू में जो हम मिलते हैं பாட்டுகேன் ஒரு சித்திரத்தை ये सब पुराने नियम के चित्र को புதிய பாட்டில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் नया नियम में मैं आपको बताऊं அவர்களுடைய இந்த 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க 120वां भजन संगीत से 134 तक जाके पढ़ो நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தினேன் ये सब उसको कितना छोटा छोटा कर எத்தனை सकते முறை हैं ऐसा படித்தேன் करके हम எனக்கு उसको தெரியாது यहाँ எத்தனை முறை संदेश दे रहा நான் हूँ படித்து தியானித்தேன் कितने बार बड़ा मुझे मालूम नहीं तो भी இதை வந்து நான் பேச வேண்டும் என்றால் எவ்வளவு பேசலாம் अगर हम बातें करें तो बहुत सारा மேல இப்படி போக கூடாது இதுக்குள்ள போணும்
अपने दिमाग के अंदर जाना है இவர்களுடைய முறையிடுதல் इसके ஒரு जो कहना 3 காரியங்கள் மாத்திரம் நாம் முக்கியமாக கண்டதை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். केवल 3 कार्य मैं जो मुख्य करके पाया அவர்கள் உதவிக்காக அவர்கள் உதவி கேட்டு இறைவனிடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள். सहायता के लिए प्रभु के पास गए 121 ஒன்றிலிருந்து 8 और 121 1 से 8 123 ஒன்றிலிருந்து 4 வரை இது எழுதப்பட்டிருக்கிறது. 123 1 से 4 तक 123 ஒன்றிலிருந்து 4 வரை மாத்திரம் படிங்க. और 123 की पहली 4 वचन பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நிந்தைகளால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும், சுகஜீவிகளால் உண்டான நிந்தனையோடும், அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும், அகங்காரியுடைய இகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. எங்களுடைய ஆத்துமாக மிகவும் நிலையற்றதாக காணப்படுகிறது. ये स्वर्ग के जो विराजमान जो अपनी जो आंखों में तेरी आंख से लगेगा, देख जैसा जो दासों की आंख अपनी जो स्वामियों के आंख की और जो जैसा जो दासियों की आंखें अपनी जो स्वामिनियों की आंख की और लगी रहती है, वैसे ही हमारी जो आंखें हमारे जो परमेश्वर यहोवा के और से उस समय तक लगी रहेगी जब तक वह हर पर जो अनुग्रह हम पर अनुग्रह ना करे, और हम पर अनुग्रह कर और ये यहोवा हम पर अनुग्रह कर, क्योंकि हम अवमान से भरे हैं और हमारी जीव सुखी लोगों के जो टट्टे से और अहंकारियों के अवमान से बहुत ही बढ़ गया है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. और ஏறுவான், कौन चढ़ेगा? யார் நிலைத்திருப்பான்? कौन स्थिर रहेगा? யார் தங்குவான்? कौन रहेगा? இங்கே பாருங்கள், அகங்காரிகள் यहाँ देखिए अहंकारी அவர்களும் ஏறி வந்தார்கள். वे लोग भी चढ़कर आया. அவர்களை ஆண்டவர் திசை திருப்பி நரகத்துக்கு நேராக பொல்லாப்பு செய்கிறவர்களோட அவர்களுடைய எண்ணிக்கையை எண்ணி வைப்பார். उनकी दिशा को परमेश्वर ने मोड़ दिया है. और जो இந்த அகங்காரிகள் செய்கிற காரியத்தினாலே, इस अहंकारियों जो कार्य करते हैं, எபிரேயர் பதத்தில் இது புலம்பலின் வார்த்தைகளாக இது இல்லாமல் जो வேண்டுதல்களின் வார்த்தைகளாக இது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. विलाप के वचन करके नहीं, புலம்புறது மாதிரி இருக்கும். आज जो ऐसा पढ़ेंगे तो कोई विलाप करता है करके, புலம்பல் அல்ல, ये विलाप नहीं है. அவர்கள் விண்ணப்பம் जो பண்ணுகிறார்கள். परमेश्वर प्रार्थना करते हैं. கடைசி நாட்களிலே अंत दिनों में ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றும் போது परमेश्वर जब अपनी आत्मा उंडालेगा, ஆவினாலே அவர்களை நிரப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. प्रार्थना की जो आत्मा से उनको भरेंगे करके लिखा है. நான் பல பிரசங்கங்களிலே சொல்லியிருக்கிறேன். कई संदेश में मैंने कहा, பெண்களும் ஆண்களும் எல்லாரும் அவர்கள் ஆசாரியர்கள் என்று. जो नर और नारी दोनों याजक பழைய है. பாட்டிலே ஆண்கள் மாத்திரம் ஆசாரியர்கள், पुराना नियम में केवल नर ही याजक है. பெண்களும் ஆசாரியத்துவத்தை அவர்கள் அடைந்து இருக்கிறார்கள். नए नियम में याजकत्व को नारियों भी पाया. கேட்கிறேன், एक सवाल, ஆண்கள் அவர்களுடைய பரிசுத்த கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவிலே எழுதப்பட்டிருக்கிறது. तीमुथियुस में लिखा है जो नर जो है अपने जो पवित्र हाथों को स्वर्ग के ओर से उठा लेना चाहिए. நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ क्या உங்களுக்கு कहूं தெரியுதா? சங்கீதம் 136 வாசித்தோம், பெண்களும் ஆண்களும் நம்ம கையை உயர்த்துறோம்ல, அது வேத வசனத்துக்கு ஒட்பாக இருக்குதா, வேத வசனத்துக்கு புறம்பாக கைகளை உயர்த்துகிறார்கள். भजन संगीत 136 को हम पढ़कर अपने வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் இப்படி நம்முடைய சபையிலே அதான இருக்கிறவர்களுக்கு விரோதமாக நான் இருக்கிறேன். जो अपनी जो कलीसिया के अंदर உபதேசத்தை தெரியாதவர்கள், जो नए नियम के उपदेश को जो नहीं करते हैं, புதிய பாட்டு ஜனங்கள் ஆனவர்கள், जो नए नियम के लोग கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறவர்களுடைய மேன்மை பழைய பாட்டிலே நாம் காண முடியாது. मसीह यीशु में जो लोग रहते हैं उसी शेष உபதேசத்தை கொண்டு வா. ஆண்கள் மாத்திரம் 136 சங்கீதத்தை வாசித்த உடனே கைகளை உயர்த்துங்க, பெண்கள் உயர்த்த கூடாதுன்னு சொல்லு. हाँ, जो ऐसा बोलो भजन से கண்டிப்பாக கைகளை உயர்த்த வேண்டும். आप लोग जरूर नारियों जो अपने हाथों को महिलाओं उठाना चाहिए. ஆண்டவருடைய ஜனங்கள் வேத வசனத்தை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग शास्त्र के वचन को நம்மை அதாவது கிறிஸ்துவோடு இணைத்து இருக்கிறது. जो नया नियम मसीह के साथ हमें जुड़ाया है. பழைய பாட்டின் ஜனங்கள் மோசேயோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள், ஒரு மனிதனோட சாமானிய மனிதனோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். आज पुराने नियम के लोग मूसा के साथ एक सामान्य इंसान के साथ.
ஏற்பாட்டின் ஜனங்கள் नए नियम के लोग ஆண்களும் பெண்களும் नर और नारी விண் மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். जो स्वर्ग के जो इंसान के साथ जुड़े हुए हैं, ஆசாரியத்துவத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். उनके साथ हम जुड़े हुए हैं. ஆசாரியத்துவம் வந்து பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவத்துக்கு ஒத்தது அல்ல. इस याजकत्व जो होता है पुराना नियम के याजकों के हिस्सा का नहीं है. ரொம்ப தெளிவாக நாம் இருக்க வேண்டும். बहुत पक्का समझना है. பரிசுத்த ஆண்கள் தங்களுடைய பரிசுத்த கரங்களை என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो नरों अपने पवित्र கரம் இல்லாதன்னா அசுத்தமான கரங்களா? क्या नारियों के जो क्या अशुद्ध है क्या? பைத்தியக்கார ஊழியக்காரர்கள் पागल लोग हैं. கொஞ்சம் சிந்திங்க. थोड़ा बहुत सोचो. வேதத்தை ஏதாவது அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் இருந்து இருக்கிறாரா இல்லையாண்டு இப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. पवित्र आत्मा परमेश्वर तुम्हारे पास है क्या नहीं है करके मुझे संदेह होता अभी. ஒருத்தன் சொல்லி இருக்கிறான், एक जन ने कहा, நான் வேதத்தை புரட்டுறேன்னு சொல்லிட்டு. मैं जो शास्त्र का उल्लंघन. ஒரே சிரிப்பு. அவன் என்கிட்ட வந்து சொல்லட்டும், मेरे पास இங்க வரட்டும், या तो इधर आने दो. நான் அவனுக்கு மேடை கொடுக்கறேன், इधर இங்கே கொடுக்கறேன், मंच देता हूं उसको. அவன் வசனத்தை போதிக்கட்டும். वचन को शिक्षा देना. இப்படி அதாவது திருடர்கள் ऐसे चोर लोग நாம அப்படி இருக்க கூடாது. हम ऐसा नहीं रहना. தேவனுடைய வசனங்களை அதாவது தெளிவாக அதாவது போதிக்கும்படிக்கு நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். परमेश्वर के जो वचन को पक्का सिखाने के लिए मैं इसको नियुक्त किया. वचनத்தை போதிக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். सेवकों जो प्रभु के वचन के प्रचार करने के लिए नियुक्त किया गया. தேவனுடைய ஜனங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. परमेश्वर के लोग इकट्ठा होकर रहना. இங்க வந்து சகோதரர்கள்னு எழுதப்பட்டிருக்கு. हम भाइयों करके लिखा है. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. भाइयों इकट्ठा होकर रहना. அப்போ எருசலேமுக்கு அதாவது சகோதரர்கள் மட்டும் தான் போனார்களா? क्या यरूशलेम में केवल भाई लोग गए? அட பாவிகளா, எல்லா ஜனங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த மூன்று சமயத்திலும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு கடந்து சென்றார்கள். नरों और महिलाओं सब लोग ये तीनों टाइम में यरूशलेम के मंदिर में गए. சகோதரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. भाइयों करके. அதாவது பெண்கள் எல்லாம் வரக்கூடாது, ऐसा சர்ச்சுக்கு வராதுங்க. महिलाओं नहीं आना चाहिए वो हिसाब से. ஒன்லி ஜென்ஸ் தான் வரணும், பிரதர்ஸ் தான் வரணும். खाली जो ब्रदर्स नहीं आना, ब्रदर्स ही आना है. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அறியாத முட்டாள் ஊழியர்காரர்கள், जो नया नियम के जो सच्चाई को ना जानने वाला मूर्ख सेवकों, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது. हम ऐसे लोग बनकर தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வருகிறீங்க, நான் எப்பொழுதும் பாருங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய உதவி அதாவது நான் கேட்பேன். हम देखिए कभी भी प्रार्थना करें तो परमेश्वर के सहायता को चाहता हूं. वर्शिप என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக ஏன் கருத வேண்டும் என்று, आराधना मुख्यतः क्यों? எல்லாரும் ஒருமித்து அதாவது வந்து ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கிறது. பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுகிறார்கள் தெரியுமா? அவர்களும் இந்த நம்ம வேற என்னது இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நான் அப்படியே கண்ணை அப்படியே அவர்கள் வந்து என்ன குஷியாக ஆண்டவரிடத்தில் அவங்க வந்து பாட்டு படிக்கிறது கை தட்டுறது இதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். और छोटे छोटे बच्चे लोग जो प्रार्थना करते हैं, आंखें बंद करते हैं, गीत गाते हैं, ये सब बहुत ध्यान से देखता हूँ. அவர்கள் பாருங்க, நான் ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆசீர்வாதத்தை அவர்களுக்காக நான் என்ன ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும், அவர்களுக்காக நான் ஜெபம் பண்றது. ऐसे छोटे छोटे बच्चे लोग के लिए मैं प्रार्थना करता हूँ. இவர்கள் தான் நம்முடைய போதனைக்கு கேட்டு அவர்கள் இன்னொரு சந்ததியாக வளர்ந்து கர்த்தருக்காக நிக்க போகிறார்கள். ये लोग हमारी शिक्षा को सुनकर और एक संतान प्रभु के लिए உதவி கேட்க வேண்டும், सहायता मांगना है. இரண்டாவது दूसरी बात மன்னிப்பு. क्षमा. 130வது சங்கீதம் 1-8 வரை पहले 8 वचन தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். प्रभु के चरण पे आके क्षमा मांगना है. பாருங்கள் 3வது வசனத்தை வாசிங்க. तीसरा वचन को पढ़िएगा. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைப்பான்? யார் உம்முடைய பர்வதத்திலே நிற்க முடியும்? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள், ये यहोवा यदि तू अधर्म के कामों के लेखा लेगा तो दो कौन जो प्रभु के सामने खड़ा रह सकता है, परंतु तू क्षमा करने वाला है जिसे जो मेरा भाई माना जाए. என் ஆத்மாவானது காத்திருக்கிறது என்றும், और जो मेरे आत्मा उसी की बाट जोती है, சாமக்காரன் காத்திருக்கிறது போல் என்னுடைய ஆத்மா காத்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். जैसे बहरूये जो बाट जोता है वो ईसा से हमारे आत्मा होता है. என்னுடைய மாறாத அன்பின் மேல் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று 7வது வாக்கியத்திலே கூறுகிறார். 7वां वचन में यह लिखा है जो आपके जो प्रेम
कभी नहीं बदलता है उसमें मैं। 8வது வாக்கியத்திலே 8वां वचन में இஸ்ரவேலர்களே சகல அக்கிரமங்களில் இருந்தும் நீர் மீட்கிறவராக இருக்கிறீர் என்று அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். 8वां वचन में यह अंगीकार करते हैं कि इसराइल को उसके जो सारे अधर्म कामों से तू ही छुटाता है। சில தவறுகள் நம்ம வந்து பழைய காலத்தில் நாம் பண்ணியிருந்தோம். पुराना का समय पे हम कुछ गलतियां किए थे। சிஎஸ்ஐ காரங்க மெத்தடிஸ்ட் காரங்க எல்லாரும் வாரம் தப்பி போன ஆடுகளை போல தானே அவர்கள் அங்க ஒரு வாரமும் தப்பி போயிடுவாங்க. முதலாவது நாள் வந்து அவர்கள் இப்படி அதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில், அதாவது அந்த ஜபங்கள் எல்லாம் கல்லாத காலத்திலே படிப்பு எழுத தெரியாதவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த காரியம் சொல்லி கொடுக்கப்பட்டது. हम भी पहले कुछ गलतियां किए हैं, जैसा जो सीएसए मेथडिस्ट में जो जैसा खोया हुआ पेड़ों के समान हम करके प्रति सप्ताह आके वो लोग बोलते रहेंगे। அதெல்லாம் சரியான ஜபங்களாகும். वो सब ठीक की प्रार्थना है। நம் ஆலயத்திலே நாம் கூடி வரும்போது हमारे भवन में जब इकट्ठा होकर தேவனுக்கு பயந்தவர்கள், परमेश्वर के भय அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் என்று 128 1வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. उसके मार्ग में चलने वाला वही जो परमेश्वर का भय मानने वाला। எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்லவா? हम सब परमेश्वर का भय मानने वाला। அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அவர்கள் தேவனோடு அவர்கள் ஒண்டிக்கும்படிக்கு वे लोग अपने मन की गहराई से प्रभु के साथ जुड़ने के लिए 30வது சங்கீதம் 1வது வாக்கியத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 130 की पहली वचन में அதாவது அந்த ஆழத்திலே இருந்து ஆண்டவர் இடத்தில் அவர்கள் அணுகிறார்கள். और अपने गहराई मन से प्रभु के पास आते हैं। வாசிங்கள், पढ़िएगा। हाँ। हे यहोवा, मैंने जो गहराई स्थानों में से ஆழத்திலே இருந்து உம்மை கூப்பிடுகிறேன். गहराई स्थानों में से मैं तुझे पुकारता हूं। பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், அதாவது இது ஒரு ஆழம். जो एक तो पहली बात स्वर्ग और यहाँ पृथ्वी बहुत गहराई है। இன்னொன்று நம்முடைய ஆன்மாவானது அவ்வளவு, அதாவது கீழான நிலையில இருக்கிறது. हमारी जो आत्मा इतना नीच हालत में முடியல. ஆண்டவரே, क्यों चढ़ नहीं पाता है? நான் தவறுகிறவனாக காணப்படுகிறேனே. நான் சேரும்படிக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். आपके पास மன்னிப்பை எனக்கு தந்தரலாம். आपके क्षमा मुझे हालेलुया. தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்போது தேவனுடைய மன்னிப்பை கேட்க வேண்டும். प्रभु के लोग जब भी प्रभु के चरण पे आते हैं उसकी क्षमा को मांगना चाहिए। அவர்களுடைய முறையிடுதல், उसके कहना, தேவனிடத்தில் உதவி கேட்டு जो प्रभु के पास मदद मांगता, மன்னிப்பை கேட்டார்கள், क्षमा भी मांगे। तीसरी बात 122 6 இருந்து 9 வரை வாசிங்க. 122 6 से लेकर 9 तक पढ़िएगा। சங்கீதம் 122 6 இருந்து வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்துக்குள்ளாக சமாதானமும் உன் அரணுக்குள்ளாக சுகமும் உண்டாயிருப்பதாக. என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர்கள் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்று நாம் யாவரும் ஒருவரை பார்த்து கூறவும். எங்கள் தேவனுடைய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தமும் நன்மை உண்டாக தேடுவேன் என்று இங்கே அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். यरूशलेम की शांति का जो वरदान मांगे और जो तेरी जो प्रेमी कुशल रहे और तेरी शहरपना के पितर शांति और जो तेरे महलों में कुशल देगा और जो अपने जो भाइयों और संगति के निमित्त मैं कहूंगा कि तुम में शांति हो और अपने परमेश्वर यहोवा के भवन के निमित्त मैं तेरी भलाई के यत्न करूंगा। அவருடைய ஆலயத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். उसके भवन पर हम आए। அவருடைய உதவியை கேட்க வேண்டும். उसके मदद मांगना, அவருடைய மன்னிப்பை கேட்க வேண்டும். उसकी क्षमा मांगना, நம் சபையின் சமாதானம், कलीसिया की शांति, இதை
என் சகோதரர்கள் நிமித்தம் मेरे भाइयों के என் निमित्त, தோழனின் நிமித்தமும் मेरे साथी के அவருடைய निमित्त, சமாதானத்தை நான் நாடுவேன். उसकी जो शांति में चाहूंगा, அவருடைய उसके जो भवन में, தேவ ஆலயத்துக்காக प्रभु के भवन के लिए, ஆலயத்திலே வருகிறவர்களுடைய நன்மையை நான் நாடுவேன். जो भवन में आते हैं उसके भलाई को मैं चाहूंगा. ஆழத்திலே இருந்து கூப்பிட வேண்டும், गहराई से मांगना है என்று நான் இதை அமைத்திருக்கிறேன். और गहराई से पुकारना நம்முடைய चाहिए. அணுகுமுறை, हमारी जो निकटीपन, நம்முடைய மனோபாங்கு, हमारे मन भावना, நம்முடைய வேண்டுதல், हमारी जो विनंती, முறையிடுதல், हमारी அல்லது कहना, வேண்டுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். मांगना समझ लो. நாம் இறைவனுடைய உதவி, परमेश्वर की मदद, நாம் பல விதத்திலே நாம் சோதிக்கப்பட்டு जो कई प्रकार से हम परखाई में पड़े हैं, நாம் தவறுகிறவர்களாக हम காணப்படுகிறோம். गलत करते हैं. தேவ சன்னிதானத்திலே வரும்போது प्रभु के चरण पे जब आते हैं, அவருக்கு பயந்தவர்களாக நாம் இருப்பதனால் தேவ சன்னிதானத்திலே வருகிறோம். उसके जो भय मानते हैं इसलिए प्रभु के चरण पे आते அவருடைய हैं. மன்னிப்பை கேட்கிறதற்கு எந்தமும் ஐயம் இல்லை. उसके पास से क्षमा मांगने के लिए कोई संदेह नहीं है. எல்லா ஜனங்களும் சமாதானம் பெற வேண்டும், सब लोग शांति पाना है, சமாதானத்தோடு அவர்கள் வாழ வேண்டும். शांति के साथ वे लोग रहना है. நம்முடைய சமாதானத்தை யார் நாடுகிறார்களோ हमारी जो शांति को जो चाहते அவர்கள் हैं, சுகமாக இருக்க வேண்டும் என்று நாம் நாட वे வேண்டும். लोग कुशल से रहना हम चाहना है. இந்த பிரார்த்தனை தான் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. यही இந்த प्रार्थना की சங்கீதங்களில் मुख्यता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की அவர் महिमा, சீயோனிலே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். सिय्योन से तुझे आशीष देगा. ஆழத்திலே இருந்து கூப்பிடுகிறவர்கள் गहराई से जो पुकारते हैं, இறைவன் கண் நோக்கி பார்த்து परमेश्वर இறைவன் दृष्टि நம்மை करके ஆசீர்வதிக்கிறவராக प्रभु இருக்கிறார். हमें आशीष करने वाला है. வானத்தையும் பூமி உண்டாக்குனவரிடத்திலிருந்து आकाश और पृथ्वी को जो रचाया है, அவரிடத்தில் உதவி கேட்கிறவர்களுக்கு உதவி உண்டாகும். उनके पास जो सहायता मांगते हैं மன்னிப்பு उसकी मदद கேட்கிறவர்களுக்கு मिलेगा. மன்னிப்பு கிடைக்கும். क्षमा मांगने वाले के लिए क्षमा मिलेगा. சமாதானத்தை தேடி சமாதானம் கூறுகிறவர்களுக்கு சமாதானமும் யாவருக்கும் சமாதானம் உண்டாகும். शांति को ढूंढकर जो शांति कहते हैं सबके लिए शांति होगा. தேவனோட இருக்கிறவர்கள் அவர்களோட நெருங்கி இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के साथ जो रहते हैं वो निकटपन में रहने के लिए वो चाहता है. தேவனுடைய நன்மைத்தனம், परमेश्वर के भलाई, அவர் மேல் இருக்கிற முழுமையான நம்பிக்கை, उसके ऊपर की पूरी भरोसा, ஆசீர்வாதத்தோட பெற்றவர்களாக அணுகி வந்திருக்கிறோம். उसके जो आशीष को पाते हुए हम यहाँ आए. நம்முடைய மனவாங்கானது हमारे मन அவரை கனப்படுத்தி उसके आदर करें, அவரை புகழ்ந்து उसके सम्मान करें, மனத்தாழ்மையோடு मन की दीनता से, நம்பிக்கையோடு भरोसे के साथ, எதிர்பார்ப்போடு चाह के साथ, மகிழ்ச்சியோடு आनंद के साथ நாம் கூடி ஐக்கியமாக வந்திருக்கிறோம். हम मिलकर एक समिति में आए. மாத்திரமல்ல எப்பொழுதெல்லாம் நாம் கூடுகிறோம், केवल हर एक सप्ताह नहीं, जब भी हम इकट्ठा होते हैं, ஒன்றாக நாம் கூடி வந்து जब जब इकट्ठा होकर அவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் உடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. उसके जो चरण पे सदा आपके जो सहायता मुझे உம்முடைய चाहिए, மன்னிப்பு தேவை, आपकी क्षमा चाहिए, எங்களுக்கு சமாதானம் தேவை என்று நீங்கள் வர வேண்டும். हमें शांति चाहिए करके आप आना है. நாம் நெருங்கி இருப்பதுடைய அடையாளம். यही परमेश्वर के निकटपन में रहने की बात है. கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவார், कौन प्रभु के पर्वत पर चढ़ेगा, நிலைத்திருப்பார், कौन स्थिर रहेगा, யாரோருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே தங்கி இருப்பார், कौन उसमें खड़ा रहेगा. இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடையவர்கள், ऐसी लोग प्रभु के लोग இருக்கிறார்கள். जो प्रभु से रहते हैं. கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस वचनों को आशीष करे. இப்படியே நாம் இருப்போமாக. ऐसे हम रहेंगे, இப்படியே நாம் ஒரு வாரமும் ऐसे रहकर நாம் கூடி வருவோமாக. हम इकट्ठा होकर आए. கர்த்தர் நம்மை प्रभु हमें ஆசீர்வதிப்பார். आशीष करने की, அவரை நாடி வருவோமாக. उसको चाह कर அவரை आएंगे. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் खोजने वाले के लिए किसी भलाई की कड़ी नहीं होगा. தேடி வருகிறவர்களுக்கு, उसके जैसे आशा करके आते हैं, அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு उसके धार्मिकता को ஒரு चलते आते हैं. நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் திருளம் किसी பண்ணுகிறார். भलाई की गड़ी नहीं होगा. ஆண்டவர் உங்களை சீயோனில் இருந்து प्रभु ஆசீர்வதிப்பாராக. सिय्योन से आपको आशीष करे. எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். यरूशलेम की कुशल को तुम देखोगे. உன் இல்லத்திலும் तुम्हारे घर पे தேவ சபையிலும் சமாதானம் உண்டாயிருக்கும். प्रभु की मंडली में प्रभु की शांति हो. प्रभु इस वचनों को आशीष எல்லாரும் करे. தேவனை ஸ்தோத்திரம். सब लोग परमेश्वर को धन्यवाद करें.